குழந்தை பிறந்தவுடன் 1, 2, 6 மாதம், ஓராண்டு என அரசு தரப்பில் 13 வகையான தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. இந்திய குழந்தைகள் நல மருத்துவர்கள் கூட்டமைப்பு 20 வகையான பட்டியலை பரிந்துரைக்கிறது. அரசு தரப்பில் இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பி, டைபாய்டு, மம்ஸ் உள்ளிட்ட சில தடுப்பூசிகள் போடப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் தடுப்பூசி செலுத்த வேண்டிய வயதில் இருப்பவர்களில் கிட்டத்தட்ட 85% பேர் அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கையில் 85% மக்களுக்கு இந்த தடுப்பூசி சென்று சேரவில்லை. சமூகத்தின் பெரும்பாலான மக்களுக்கு தடுப்பூசி கிடைக்காத போது நோய் பரவல் அதிகரிக்கும். இதுகுறித்து இந்திய குழந்தைகள் நல மருத்துவர் கூட்டமைப்பின் தமிழக தலைவர் ராஜேந்திரன் கூறியதாவது: தடுப்பூசி குழந்தைகளுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய தடுப்பூசிகளை அரசாங்கத்திலும் சரி தனியார் வசமும் சரி நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிறந்த குழந்தைக்கு ஓரல் போலியோன்னு ட்ராப்ஸ் ஒன்று போடுறோம். அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் ஒன்று ரத்த காமாலைன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு நம்ம தடுப்பூசி பிறந்தோன்னு போடுறோம். அப்புறம் பிசிஜி தோலில் பிசிஜின்னு டிபிக்கு உரிய ஊசி நம்ம போடுறோம். அதுக்கு பின்னால் 45 நாளில் டிப்தீரியா, அதாவது டிபிடி வேக்சின் சொல்லுவாங்க, டிப்தீரியா, பெர்டிசிஸ், டெட்டனஸ் வேக்சின் போடுறோம். அது இல்லாமல் நிமோனியா வேக்சின் போடுறோம். மூளைக்காய்ச்சலுக்குரிய ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எல்லாம் ஒரு சேர நம்ம போடுறோம். அது இல்லாமல் இன்ஜெக்டபிள் போலியோவும் வேக்சின்ஸ் இப்போ அரசாங்கத்திலேயே நம்ம கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ரோட்டா வைரஸுக்கு பேதி உருவாக்கக்கூடிய வைரஸுக்கு ஒரு வைரஸ் ரோட்டா வைரஸ் வேக்சின்ட்டு நம்ம ஒரு 3 ஊசி போடுறோம். ஸோ இந்த டிபிடி வேக்சின் 1.5, 2.5, 3 மாதத்து எல்லாத்துக்கும் நம்ம அந்த வேக்சின் போடுறோம். இன்க்ளூடிங் ரோட்டா வைரஸ் வேக்சின் நம்ம போடுறோம். ஸோ அடுத்தபடியாக 6வது மாதத்தில் இன்ஃப்ளூயன்சா ஏ அண்ட் பிக்கு உடைய வேக்சின் ஒன்று இருக்குது. இந்த வேக்சின்ஸ் நம்ம அரசாங்கத்தில் இப்போ நம்ம போடுறது இல்லைங்க. இப்போ அரசாங்கம் அதுக்குரிய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கு. நம்ம அதை போடுறது கிடையாது. ஆனால் தனியாரில் இது இன்ஃப்ளூயன்சா ஏ அண்ட் பிக்கு சேர்த்து ஃப்ளூ வேக்சின்ஸ் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் போடணும். 6வது மாதம் ஒரு வேக்சினும் 7வது ஒரு வேக்சினும் நம்ம இந்த ஃப்ளூ வேக்சின் போடணும். ஸோ அந்த வேக்சின் கண்டிப்பாக போடுறதுனால இன்ஃப்ளூயன்சா ஏ அண்டு பி வராமல் நம்ம தடுக்கலாம். அது இல்லாமல் டைஃபாய்டு வேக்சின், டைஃபாய்டு கான்ஜுகேட் வேக்சின் சொல்லுவாங்க, டிசிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இப்போத்துக்கு அரசாங்கத்தில் நம்ம போடுறதில்ல. ஸோ இது இதுவும் இந்தியன் அகாடமி ஐஏபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாடி ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த வேக்சின் 6வது மாதத்துலேயே நீங்கள் போடணும் கண்டிப்பாக. ஸோ இது போடுறதுனால நம்ம டைஃபாய்டு வராமல் நம்ம தடுக்கலாம். அது இல்லாமல் 9வது மாதத்தில் எம்எம்ஆர், மீசல்ஸ், மம்ஸ், ரூபலான்ட்டு 3 தடுப்பூசி ஒரே சேர எம்எம்ஆர்னு நம்ம ஐஏபி ரெக்கமெண்ட் பண்ணுது, இந்தியன் அகாடமி பீடியாட்ரிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் அரசாங்கத்தில் மீசல்ஸ், ரூபலா மட்டும் போடுறோம். அது மம்ஸ் மட்டும் அதில் இல்லை. ஸோ அதனால் இப்போ மம்ஸ் அவுட் பிரேக் வர்றதுக்கு நிறைய வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம அதை தடுக்கிறதுக்கு நம்ம எம்எம்ஆர் வேக்சின் போட்டுக்கணும். ஸோ அது இல்லாமல் 1 இயரில் அந்த குழந்தைகளுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின், அதாவது நீர்க்காமலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வேக்சின் நம்ம போடணும். 1 இயரில் ஒன்றும், அதுக்கு பூஸ்டர் டோஸ் 1.5 இயர்லையும் 2 டோஸ் நம்ம ஹெப்படைட்டிஸ் ஏ போடணும். ஸோ இதுவும் தற்காலிகமாக அரசாங்கம் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. பட் இப்போத்துக்கு ஐஏபி ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இதை நம்ம தனியார் தான், நம்ம வெளியில் தான் போட வேண்டியிருக்கு சூழ்நிலை. அது இல்லாமல் சிக்கன் பாக்ஸ் வேக்சின், வெரிசெல்லா வேக்சின் சொல்லுவாங்க. ஸோ அது அந்த வேக்சின் நம்ம ஒரு 2 வேக்சின் போடணும். அது ஒரு போட்டு ஒரு பூஸ்டர் டோஸும் நம்ம போட வேண்டியிருக்கு. ஒரு 3 மாதம் இடைவெளியில் போட வேண்டியிருக்கு. அதில் இல்லாமல் 1.5 வயசில் மறுபடியும் டிபிடி பூஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த வேக்சினும். அண்டு அது இல்லாமல் நிமோகாக்கல் வேக்சின் சொல்லுவாங்க, அதாவது நிமோனியா வேக்சின், காமனாக நேம் சொல்கிற மாதிரி நிமோனியா வேக்சின் அது போட வேண்டியிருக்கு. டிபிடி பூஸ்டரு, நிமோகாக்கல் வேக்சின், இன்ஜெக்டபிள் போலியோ மற்றும் அந்த மூளைக்காய்ச்சல் வேக்சின் சொல்லுவாங்க, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவாங்க, அந்த வேக்சின் நம்ம 1.5 இயரில் போடுறாங்க. ஸோ இது அது இல்லாமல் இப்போ எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீசனை பொறுத்து நம்ம ஃப்ளூ வேக்சின் எவ்ரி இயர் நம்ம தடுப்பூசி கண்டிப்பாக செலுத்திக்கணும். அப்போ போடுறதுனால நம்ம காமனாக வர இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ வராமல் நம்ம தடுக்கலாம். ஸோ இப்படி அப்புறம் 4.5 வயசில் மறுபடியும் ஒரு பூஸ்டர் டோஸ் ஒன்று வருதுங்க, டிபிடி வேக்சின் பூஸ்டர் வருது. ஸோ அது 4.5 வயசில் நம்ம போட வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம காமனாக போடுற தடுப்பூசிகள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 டோஸ் நம்ம அரசாங்கத்தை நம்ம போடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. இப்போத்துக்கு நம்ம தனியார் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது அரசாங்கம் சீக்கிரமாக போடுன்ட்டு நம்ம சுகாதாரத்துறையும் மாண்புமிகு ஹெல்த் மினிஸ்டர் அவர்களும் நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க, ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த தடுப்பூசியை அருகிலோட மருத்துவரிடம் அணுகி நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா தடுப்பூசி போடுறதுனால இப்போ ஒரு 100 கிருமி இருக்குன்னா 20 தான் நம்ம கிட்டத்தட்ட 20-25 தான் தடுப்பூசி இருக்குது. மீதி 75-80% தடுப்பூசி இல்லாதனால மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம செலுத்திக்கிறோமோ அவ்வளோ வரைக்கும் நம்ம குழந்தைக்கு நோயிலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும்.
ஸோ அதனால் எல்லாரையும் பேரண்ட்ஸையும் நான் தடுப்பூசி போட்டுக்கணுன்ட்டு நம்ம வேண்டிக்கிறேன். தடுப்பூசினால் வந்து பக்க விளைவுகள் வந்து மிக 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 சொற்பமானது தான். ஸோ தடுப்பூசிலாம் நன்மைகள் வந்து 99% நன்மைகளை வழிய சில குழந்தைகளுக்கு வந்து போடும்போது பக்கத்தில் ஒரு வீக்கமோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது வந்து ஒரு நெக்லிஜிபிள்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதனால் அந்த தேவையில்லாமல் தடுப்பூசிக்கு எகெயின்ஸ்டாக சில கருத்துக்கள் உருவாகிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து மக்கள் வந்து உதறி தள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். பட் தடுப்பூசினால் நன்மைகள் கோடி நன்மைகள் உண்டு. ஸோ அதனால் தடுப்பூசி மேலே நம்பிக்கை வச்சு இதை வந்து உலகளவில் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணி தான் தடுப்பூசி வந்திருக்கு. நம்ம இந்திய குழந்தைகளுக்கு மட்டும் போடுறது கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் தடுப்பூசி வந்து பல லெவலில் ஆராய்ச்சி பண்ணி தான் தடுப்பூசி வந்திருக்க வழிய, அதனால் அதுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்தை வந்து மக்கள் வந்து எதுவும் நினைக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கிறேன்.